நீங்களும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெய்லி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொப்பகுப்பையெல்லாம் பறக்க விட்டுறலாம். நேற்று ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தேன். கார்டியோ அதிகமாக பண்ணாதீங்க, வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு ப்ரோ எதுக்கு ப்ரோ அப்படி பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. இதே நீங்கள் டெய்லி கார்டியோ மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பண்ணுற டைமில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே டப்பி போட்டு சாத்திடும். இதே நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே கேலரிஸ் பர்ன் ஆகிட்டு தான் இருக்கும். இதனால தான் வெயிட் ட்ரைனிங்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கும். வக்காளி வந்துருச்சுல அந்த பிரியாணி. உண்மைக்கும் சொல்கிறேன், டயட் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு எனக்கு இவ்வளோ டைம் பண்ண இதுதான் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டு. காலையில் ஜிம்முக்கெலாம் போயிட்டு வந்துட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு நம்ம போய் இன்றைக்கி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வந்தாச்சு. மத்தியானத்துலேருந்தே மண்டை கலண்டுருச்சு. என்னன்னு தெரில, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி ஷோல்டரு லெக்கு ரெண்டையும் போட்டு உரிச்சு எடுத்தேன். அதனால தான் இந்த டயர்டுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் பாஸ்கரோட போய் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்ட மக்களே. டயர்டாக இருக்குது. தூங்கி எந்திரிச்சிட்டு நாளைக்கு காலையில் உங்களை பார்க்குறேன். டாடா பாய்.